தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, பூராடம் நட்சத்திரம், காலை 11:02 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு அற்புதமான நாள், தை அமாவாசை. இந்த திதிகளில் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசைம்பாங்க. இந்த தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுடைய தர்ப்பணமெல்லாம் செஞ்சு அவங்களுக்குள்ள சடங்குகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குமா. பொதுவாக உங்களுக்கு திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. திதிங்கிறது வர்ற போது, ஒரு முன்னோர்களுடைய திதி வர்ற போது சில பேர் வீட்டில் முடியாமல் கிடப்பாங்க. அவங்களுக்கு முன்னோர்களாக இருக்கவங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது அந்த திதியில் இறந்துருந்தா அந்த திதி தாண்டினா அவங்க பிழைச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கிராமப்புறங்களில் இருக்கு. ஆக திதி என்பது ஆரோக்கியத்திற்கும் உரியதாக இருக்கு. எந்த திதியில எந்த தெய்வத்தை வழிபடுறதுங்கிறத பற்றி சொல்ற போது, உங்களுக்கு அமாவாசைக்கு முன்னோர்களை வழிபடணும், பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த திதிக்கு முருகப்பெருமானை வழிபடணும், சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்தேன். துதிகை திதியில வழிபட்டா என்ன பலன் நடக்கும்னா சகோதர ஒற்றுமை பலப்படுமா. துதிகை திதியில விரதம் இருந்து ஒருத்தர் தொடர்ந்து வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தா அந்த விரதம் இருக்கிறது இல்லையா, இருக்கமில்ல, அது நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கலாம், கார்த்திகைக்கு விரதம் இருக்கலாம், அதே மாதிரி கிழமைக்கு விரதம் இருக்கலாம். ஆனா திதிக்கு விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கிடையாது. அந்த திதி விரதத்தை பத்தி சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க முன்னோர்கள். துதியைங்கிற திதியில விரதம் இருந்தா சகோதர ஒற்றுமை பலப்படுமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சகோதரர்களோட எப்பவும் சண்டை, இந்த சொத்துக்கள் பிரிக்கல, பாகப்பிரிவினை ஆகல, அவளுடைய தாய் தந்தையெல்லாம் இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு, அதை பொதுக்கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், துதியை திதியில நீங்க விரதம் இருங்க, உங்களுடைய பார்ட்டிஷன்ஸ் பாகப்பிரிவினைகள் சுமூகமா முடியும்னு. ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் மிக அற்புதமான பலன், தானாகவே ஒரு சகோதரருக்கு தேவை ஏற்பட்டு ஒத்து வந்து நல்ல முறையா பாகப்பிரிவினைகள் வந்துச்சு. அந்த திதியில எந்த தெய்வத்தை கும்பிடுறதுன்னு இருக்கு. விசுவதேவன் அப்படின்னு அதுக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்க. ஆனா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க இயலாது. பொதுவாக துதியை திதி அன்றைக்கு விரதம் இருந்து அருகில் இருக்கும் சிவாலயம் போய் நம்ம கும்பிடலாம். திதியை முன்னிட்டு விரதம் இருக்கிறது. எப்படி சதுர்த்தி திதிக்கு நம்ம விநாயகரை கும்பிடுறோமோ அது மாதிரி இந்த துதியை திதிக்கு அதுக்குள்ள தெய்வத்தை போய் கும்பிடணும். அந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு இயலாத பட்சமாக இருந்தாலும் அன்று தினம் நம்ம முழுமையாக விரதம் இருந்து இந்த கோரிக்கையை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி நிறைவேறுவதிலே துதியை திதி என்பது சகோதர ஒற்றுமை பலப்படுகிறது. சகோதரர்களால் வரக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு உதவுகிற அந்த திதியினுடைய விரதம் இருக்குமா. அதே மாதிரி திருதியை திதின்னு ஒண்ணு இருக்கு. திருதியை திதியில தான் அந்த இறைவன் தோன்றினானா. திருதியை திதியில விரதம் இருந்தா சிவனையும் கும்பிடணும், விஷ்ணுவையும் கும்பிடணும். அப்படி கும்பிட்டோம் அப்படின்னா கல்யாணங்கள் கைகூடுங்கிறேன். கல்யாண முயற்சிகள் கைகூடுவதற்காக அந்த திதி எதுனா திருதியை திதியாம். திருதியை திதியில தொடர்ந்து விரதம் இருந்து சிவாலய வழிபாடும் விஷ்ணு வழிபாடையும் மேற்கொள்ளணும். இதே எந்த ஊர் போனாலும் ஒரு பக்கம் சிவன் கோயில் இருக்கும், ஒரு பக்கம் விஷ்ணு கோயில் இருக்கும். ஆலயங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அவை சொல்லியிருக்கா. அந்த ஆலயத்துல 2 விதமான தெய்வங்களையும் கும்பிடணுமா. இறைவன் தோன்றியதே திருதியை திதியில தான் சொல்லி புராணங்கள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில நம்ம திருதியை திதியில விரதம் இருந்தா கல்யாணங்கள் கைகூடும். இப்படி ஒவ்வொரு திதிக்கும் உள்ள விரதத்துக்கு என்னென்ன மகிமை அதுல இருந்தா, இப்ப சதுர்த்தியில இருந்தோம்னு வச்சுங்க, சங்கட சதுர்த்தியில இருந்தா சங்கடம் தீருது இல்ல, சங்கடம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அதனால சங்கடம் தீரணும்னா சங்கட சதுர்த்தியில இருக்கும். அப்படி ஒவ்வொரு கோரிக்கைக்கும் இந்த வழிபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி அதை தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி ஆகின்ற நாள். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். உங்களுடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானாதிபதியோடு கூடியிருக்கின்றார். எனவே அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தாலும் சரி, அரசியல்வாதிகள் மூலமாக ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்திருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் சிறிது இருக்கலாம். இருந்தாலும் கூட லாபச்சனி என்பதனாலே பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும், வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. கை நிறைய காசு பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 5:22 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் நற்பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கேனும் நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த வேலை முடியாமல் போகலாம். கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த கடனை வாங்கி அந்த கடனை செட்டில் செய்வது, ஒரு புது கடனை வாங்குவது, பழைய கடனை அடைப்பது, இப்படியே இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைந்து கொண்டிருந்த உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதனாலே மேலும் கடன் சுமை கூடாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதே நல்லது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:22க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் காலை நேரத்திலேயே நீங்கள் செய்து விடலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் வர தொடங்கும். மாலை 5:22க்கு மேல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். திடீர் விரயங்களும் உடல்நிலை தொல்லைகளும் கூட வரலாம். என்ன இருந்தாலும் மிக மிக யோசித்து செயல்பட வேண்டும். கவனத்தோடு செயல்பட்டால் கூட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பிறருக்கு உதவி செய்ய போய் அது உபத்திரவத்தில் கூட முடியலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள். வீடு கட்டுவது, வாங்குவது போன்றவற்றிற்காக செய்த முயற்சி கைகூடும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். வியாபார விரோதங்கள் விலகும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். 2இல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, தொழில் உத்தியோகத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளுகின்ற நாள். இன்றைக்கு சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணையாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். வசதிகள் பெருகும். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்து கொண்டே இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் இதை செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டியை விட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே அமைகின்றது. இன்று லாபஸ்தானத்தில் குரு இருப்பதனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து கேட்ட தொகை உங்களுக்கு கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, 10இல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் உத்தியோகத்திலே உங்களுக்கு வேலைப்படு கொடுத்திருப்பார்கள். மேலதிகாரிகள் இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம். எனவே எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு மன நிம்மதி குறைவாகவே இருக்கின்ற நாள். இருந்தாலும் கூட இன்றைக்கு தை அமாவாசை என்பதால் முன்னோர்களை நீங்கள் முறையாக வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று வருகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவது, அவருடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உறுதுணையாக இருப்பது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இன்று 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே பிள்ளைகளுடைய வழியில் சுப செலவுகள் ஏற்பட போகின்றது. அதை நல்ல செலவாக மாற்ற குழந்தைகளுடைய கல்யாண கனவுகளை முன்னிட்டு நீங்கள் சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்தலாம். கேதுவின் பார்வை இருப்பதால் ஆன்மீக பயணமும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 10இலே கேது இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். குருவினுடைய பார்வை 2/12 பதிவதனாலே பயணங்களும் உண்டு. பலன் தரும் விதத்தில் பணவரவும் உங்களுக்கு உண்டு. ஆனால் வருமானம் வந்தவுடனே செலவாகக்கூடிய சூழல் உண்டு. நல்ல செலவாக செலவழிப்பது நல்லது. அதாவது சுப செலவாக செலவழிக்கலாம். வீடு விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வீடு கட்டுவது, கட்டியை விட்டி பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கடன் கடமைகளை முடிப்பது, உறவினர்களுக்கு கொடுத்து உதவுவது, இப்படி உள்ளவற்றிலெல்லாம் உங்கள் மனதை செலுத்தலாம். 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரலாம். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:22 வரை ராசிக்குள் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே விவாக பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விடிகாலையிலேயே நல்ல தகவல் வரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். வீடு வாங்குவது அல்லது கட்டுவது பற்றி சிந்திப்பீர்கள். 2இலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருப்பதனாலே பொருளாதாரம் மிகச் சிறப்பாகவே இருக்கின்றது. எதிர்பார்த்ததை காட்டிலும் தொழிலில் உங்களுக்கு கூடுதலான வருமானம் இன்றைக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை 5:22க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய்,
சுக்கிரன் புதன் அவரோடு சந்திரனும் சேர்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு ஒரு கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்றது. மிக மிக அற்புதமான நாள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்போடு ஒரு பெரிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். பொதுவாக தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் கிரக நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி சாதகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் 5 கிரகங்கள் இருக்கின்றன உங்கள் ராசிக்குள். ஒரு கிரகம் நன்மை செய்யாவிட்டாலும் மற்றொரு கிரகம் நன்மை செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். அது மட்டுமல்ல, பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் பயணங்களும் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு நண்பர்களால் நல்ல தகவல் கிடைக்கின்றன. நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் கிடைக்கும். குறு பார்வை இருப்பதனாலே குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழில் மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தால் பொறுப்புகளில் நீங்கள் கேட்ட பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உருவாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை. எனவே என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உதவிகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. இன்று தை அமாவாசை என்பதால் முன்னோர்களை வணங்குவது நல்லது, வழிபடுவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள். அர்த்தாஷ்டம குருவால் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட நினைத்தாலும் கூட 4 கிரகங்கள் அதோடு சந்திரனும் சேர்கிறது மாலை நேரத்தில். 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே அளவுக்கு அதிகமான உங்களுக்கு யோகம் உண்டு. அதாவது பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாவது மட்டுமல்ல, பணம் பல வழிகளில் வந்து பைய நிரப்பும். கொடுத்த பணங்கள் திரும்பி கிடைக்கலாம். கடன் சுமை கூடிக்கொண்டு போகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று முற்றிலும் கடன் சுமை அடையும் விதத்திலேயே உங்களுக்கு பொருளாதார நிலை உயரப் போகின்றது. நட்பாலும் நன்மை கிடைக்கும். பிள்ளைகள் வழியிலும் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வரலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. விரயத்தினையின் ஆதிக்கம் இருப்பதால் விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது, குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். 6 கேது இருப்பதால் உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களால் சில தொல்லைகள் உண்டு. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் ஒரு பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். முன்னோர் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு முன்னேற்றம் தரும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.